பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் மூலியமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்களா? ஆண்டோட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ 10ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் மூலியமாக ஆவிகள் கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷப்படாதீங்க, ஆனால் உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க எப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் அவங்க சீஷர்கள் போய் சுவிசேஷத்தை சொல்ல போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது மாதிரி சொல்லும் போது தான் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படணும், உங்கள் மூலிமா புறப்படுகிற வல்லமையும் உங்கள் மூலிமா நடக்கக்கூடிய கிரியைகளோ அதை விட மிகவும் முக்கியம் என்ன, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, அதுதான் முக்கியம். அப்போது நம்ம பேர் எப்போ எழுதப்படும்னா, அனுதின வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பில் நடந்தவங்களாக இருந்தால், நம்மளோட அனுதின வாழ்க்கையில் ஆண்டோட ஒரு நல்ல உறவு இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழும்போதும் நம்மளோட நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அப்போ தான் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. மத்தேயுவில் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும்போதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அங்கே வந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும். அப்புறம் ஆண்டவர் சொல்லுவாங்க, உங்களை தான் அறியேன். ஏன் அறியேன்னு சொன்னாங்க? ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ரட்சிப்பு, தனிப்பட்ட ஆண்டோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவர் சொல்கிற கட்டளைகள் கற்பனைகளை கீழ்ப்படியறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க மூலியமாக நடக்கக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் கிரியைகளை மட்டும் முக்கியத்துவப்படுத்தினால அவங்களோட சந்தோஷம் பூர்ணப்படலை. அப்போ நம்மளோட சந்தோஷம் பரலோகத்தில் நம்ம நாமம் எழுதப்பட்டிருக்கிறதுல தான் இருக்கணும். அதில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.